So hey guys, how are you all? I hope you guys are staying on stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that so உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைல் பிரச்சனை வந்து பார்க்கலாம். So what they want to talk with you. And before starting the reading, so guys, like offer readings are available for both offer and as well as prayer எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா offers எல்லாமே available தான் இருக்கு. And up to 9 by 9 portal வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா so like the removals kind of a prayer and as well as for the protection like black magic protections ஆ இருக்கட்டும் அண்ட் அதே மாரி when comes to the removals like black magic ஓட removals ஆ இருக்கட்டும் அண்ட் ஹோம் ப்ரொடெக்ஷன்ஸோட விஷயமா இருக்கட்டும் அண்ட் the next thing is தேர்ட் பார்ட்டியோட ரிமூவல்ஸ், பிளாக்கேஜஸோட ரிமூவல்ஸ், கரியர் பிளாக்கேஜஸோட ரிமூவல்ஸ். ஸோ அந்த மாரி ஆல் டைப் ஆஃப் த ரிமூவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் உங்களுக்கு இன்னும் நெறைய ஆஃபர்ஸ் அதில வந்து இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் த ஆன்செஸ்ட்ரல் கர்ஸ் ரிமூவல் ஓகேங்களா? ஸோ இந்த ரிமூவல்ஸ் எல்லாத்துக்குமே அப் டூ 9 by 9 போர்ட்டல் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து இருக்கும் வென் கம்பேர் டூ த நார்மல் திங் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். நீங்க என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. போத் த டீடைல் நான் வந்து லைக் ஹைலைட் பின்னட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் சில இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ரீடிங் நவ். ஓகே. ஸோ வென் கம்ஸ் டூ லைக் உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்றத பார்க்கறத விட, தேர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் இங்க வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாரி நெறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. டாபிக் நம்ம ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்றோம். பட் வந்திருக்கக்கூடிய ரீடிங்ஸ் ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ அப்படின்ற மாரிலாம் சில பேர் வந்து பேசுனீங்க. ஸோ கைஸ் ஒரு விஷயம் நான் இங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, நம்ம இங்க வந்து லைவ் ஷஃபிள் தான் பண்றோம். லைவா தான் நம்ம காட்சி எடுக்கிறோம். இது வந்து இட் இஸ் நாட் வி லைக் எனி கைண்ட் ஆஃப் கன்டென்ட். நம்ம இத வந்து படிச்சு பார்த்துட்டு அத அப்படியே டைரக்ட்டா வந்து உபிக்கிறதுக்கு இது எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பி அன் எனர்ஜி பேஸ்ட். நம்ம லைவ் ஷஃபிள்ல நம்ம எடுக்கிறோம். லைவ் ஷஃபிள்ல என்ன எனர்ஜிஸ் இருக்கோ அத பத்தி நம்ம வந்து ஷேர் பண்றோம். ஸோ இட் இஸ் ஆல் அபௌட் த எனர்ஜி நாட் எனி கன்டென்ட். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க வந்து பார்க்குறப்போ லைக் என்ன அப்படின்ற சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சில பேருக்கே வந்து வென் கம்ஸ் டூ சில பேருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சில விவிட் ட்ரீம்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து பார்க்கலாம். சம் கைண்ட் ஆஃப் நைட் மேட்ஸ் அண்ட் விவிட் ட்ரீம்ஸ், ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஏதாவது இல்லாமல் இருக்கிறது. சில பேர் வந்து லைக் ரொம்ப பாடி வந்து டயர்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். மேபி நீங்கள் உங்களோட ஒர்க் ப்ரெஷர் ஏதாவது இருக்குது, இல்லை ஃபேமிலியில் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு மென்டலி நீங்கள் ஏதாவது அஃபெக்ட் ஆகிறீங்க, எல்லாமே ஒரு சைடு வச்சுக்கிட்டாலுமே பட் உங்களோட சைட்லேருந்து பர்சனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் இந்த மாதிரி பாடி பெயின்ஸ் இருக்கிறது, ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறது, எப்பயுமே ஒரு மாதிரி அந்த டயர்டு ஒரு எக்ஸாஸ்டடாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணாலுமே சம் கேசஸில் அட் த எண்ட் ஆஃப் த டே when comes to the நைட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் போது தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தோணும் அப்படின்னா யாரோ உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு வந்து தோணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மேபி உங்களோட ஃபேமிலிஸில் யாராவது வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, அவங்க உங்களை வந்து ஸ்பை பண்ணுறாங்க,
அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து ஃபீல் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இன் சம் கைண்ட் ஆஃப் கேஸஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு சில பிளேஸஸ் ஏதாவது டிஃபரண்டான ஒரு சில பிளேஸஸ் நீங்க வந்து டிராவல் பண்ணி போயிருக்கீங்க. ஆ ரீசென்ட்டா ஏதாவது டிராவல் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஸோ அந்த மாரி என்ன ஒரு சில கேஸஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, லைக் ஏதாவது ஒரு சில நைட்மேர் ஏதாவது ஒரு மாரி டிஃபரண்டா ட்ரீம் பார்க்கறது, பயமுறுத்துற மாரி ஒரு ஸ்கேரி ட்ரீம் மாரி, ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாம ஒரு மாரி விவிட் ட்ரீம்ஸ் மாரி பார்க்கறது. எதுக்கு இந்த மாரி ட்ரீம்லாம் நான் பார்க்குறேன்? எனக்கு ஏன் இந்த மாரி ட்ரீம்ஸ்லாம் வருது? அப்படின்ற மாரி கூட சில பேருக்கு அந்த மாரி ஒரு சில நீங்க வந்து அந்த மாரி ஒரு சில ஃபீலிங்ஸ் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, லைக் நீங்களும் உங்கள சுத்தி இருக்க விஷயத்த எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ண தான் செய்றீங்க. நீங்களும் உங்கள சுத்தி இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே வந்து என்ன அப்டின்னா, லைக் கண்ணோட்டம் உங்களுக்கு அந்த ஒரு நீங்களும் பண்ண தான் செய்றீங்க. அப்சர்வ் பண்ண தான் செய்றீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, நம்மள வேற யாராவது வாட்ச் பண்றாங்களா? நம்மள வேற யாராவது வந்து ஸ்பை பண்றாங்களா? அப்டின்ற மாரியும் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்யூஷன்ஸ் மாரி உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆயிட்டே இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்போ, இங்க வந்து என்ன அப்டின்னா, ஆம் ஐம் சோ சாரி டூ சே திஸ். பட் இத நான் சொல்லியே ஆகணும் அப்டின்றனால தான் நான் இந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன். ஆ இங்க வந்து உங்களோட பெர்சன் உங்ககிட்ட என்ன ஒரு சில விஷயம் வந்து பேச வராங்க அப்டின்றத நம்ம வந்து டீட்டெயிலா சேனல் மெசேஜ்ல வந்து பார்க்கலாம். பட் இவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பேச வரலாம். ஆ அண்ட் அதே மாரி அவங்க வந்து பேச வர்றது ஒரு சில விஷயமா இருந்தா கூட, உங்க பெர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஆஃபர் ஏதாவது வந்து குடுக்கலாம். ஆ த்ரூ அவங்க வந்து பிசிக்கலாவும் ஏதாவது ஒரு சில ஆஃபர் ஏதாவது குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பொருள் ஏதாவது வாங்கிட்டு வரலாம். ஆ ஏதாவது ஒரு சில மெட்டீரியல்ஸோ, ஏதாவது ஒரு சில ஃபுட்டோ, அந்த மாரி ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ற மாரி அவங்க ஏதாவது வந்து பண்ணுவாங்க. ஓகே. பட் இங்க இல்ல அந்த மாரி எந்த ஒரு விஷயமே இல்ல. பொதுவா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஆஃபர் அப்டின்ற சென்ஸ்ல இந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணு அப்டின்ற மாரி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டார்கெட்டா ஏதாவது ஒரு சில விஷயம் சொல்றாங்க அப்டின்னாலுமே, இப்போதைக்கு அவங்க என்ன ஒரு சில ஆஃபர் அவங்க குடுக்குறாங்க அப்டின்னாலுமே, அத வந்து அவ்வளவா வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஆ ஓகே. அவங்க வந்து இப்ப ஃபுட் குடுக்குறாங்க, நீங்க சாப்பிடுறீங்க. அது எல்லாமே ஃபைன். அத பத்தி கூட பிரச்சனை இல்ல. பட் வென் கம்ஸ் டூ ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து நீ இந்த மாரி பண்ணு அப்டின்ற மாரி சொல்றாங்க, சஜெஸ்ட் பண்றாங்க அப்டின்னா, அத வந்து இப்போதைக்கு வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது ஏன் அப்டின்றத நான் சொல்லிர்றேன். பிகாஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் அன் தேர்ட் பெர்சன். உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு அதர் ட்ரிகரன்ஸ் கண்டிப்பா இங்க வந்து இருக்க தான் செய்யும். ஆ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலனாலுமே, உங்களோட பெர்சன் உங்கள பத்தி இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி மத்தவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ, அவங்க த்ரூ வந்து அ உங்க பெர்சன் வந்து ட்ரிகர் ஆயிட்டு ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ, அவங்க பேச்ச கேட்டுட்டு உங்கள வந்து ட்ரிகர் பண்ற மாரி ஏதாவது ஒரு சில விஷயம் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ, அதுலருந்து நீங்க எஸ்கேப் ஆகுறதுக்காக தான் நான் இந்த ரீடிங்ல உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, எனி கைண்ட் ஆஃப் அன் ஒரு சில ஆக்ஷன்ஸ் இந்த மாரி எடு, இல்ல இந்த மாரி சிச்சுவேஷனுக்கு இப்டி ரியாக்ட் பண்ணு அப்டின்ற மாரி ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க அப்டின்னா, அத அந்த மாரி வந்து பண்ண வேண்டாம். அவங்க குடுக்குற ஒப்பீனியன வந்து என்னன்னா, லைக் நீங்க அந்த ஒப்பீனியனாவே கன்சிடர் பண்ணிட்டு மத்தபடி அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களோட டிசிஷனா என்னவோ, அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசிஷன் என்னவோ, அத நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க அ லைக் அப்ராட் ஜாப்க்கு நீங்க இப்ப ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ உங்களோட பெர்சன்ட்ட கேட்கும்போது, "இல்ல நீ அத பண்ணாத. நீ இங்கேயே இரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்னா, சரி இவங்க சொல்லிட்டாங்க. நம்ம அப்ப இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாரி திங்க் பண்ணாம, உங்களுக்கு ஆக்சுவலா போணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா போய் நீங்க வொர்க் பண்ணுங்க. இல்ல உங்களோட முடிவுல, நீங்களா எடுக்கிற முடிவுல இல்ல எனக்கு அந்த ஆப்ஷன நான் ஃபர்ஸ்ட்டு யோசிச்சிருந்தேன். பட் இப்ப எனக்குமே போக பிடிக்கல. நான் இப்போ லோக்கல்லயே நான் வந்து வொர்க் பண்ணலான்னு நான் முடிவு பண்றேன். அப்படின்ற மாரி. ஸோ உங்களோட டிசிஷன் எதுவோ அதுக்கு நீங்க ப்ரையாரிட்டீஸ் குடுங்கன்னு தவிர்த்து, உங்க பெர்சனோட டிசிஷனுக்கு இந்த செக்மெண்ட்ல ப்ரையாரிட்டீஸ் குடுக்க வேண்டாம். ஸோ அவங்களாவே வந்து சொன்னா கூட, அவங்களோட சைட்லருந்து ஒரு விஷயத்த சஜெஸ்ட் பண்ணா கூட நம்ம வந்து ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதுவுமே வந்து என்னன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டியோட ட்ரிகரன்ஸ்னால அவங்க அந்த மாரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றனால, அது நமக்கு தேவையில்ல அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இங்க வந்து இட்ஸ் நாட் லைக் நான் உங்க பெர்சன பத்தி நான் இங்க தப்பாவே வந்து பேசல. உங்க பெர்சன் ஜென்யூனா அவங்க மனசுல இருக்க கருத்த வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அப்டின்னா கூட தட் இஸ் 100% நம்ம வந்து அத ஏத்துக்கலாம். பட் அதுவே வந்து வேற ஒரு பெர்சன் சொல்லி அத அதனால மேனிபுலேட் ஆயி அத உங்ககிட்ட வந்து இவங்க அத சொல்றாங்க. அத நீங்க கேட்டு நடக்கணும் அப்டின்றது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்றேன். லைக் அந்த மாரி மத்தவங்க ட்ரிகர் பண்ண ஒரு விஷயத்த உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றது தேவையில்ல. ஸோ அது அவங்களோட ஓன் டிசிஷன் கிடையாது. அவங்களா அந்த விஷயத்துக்குரிய ஒரு யோசிச்சு அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து அவங்க சொல்றது கிடையாது. மத்தவங்க த்ரூ தான் அவங்க சொல்றாங்க. அதனால மேனிபுலேட் ஆயி தான் சொல்றாங்க அப்படின்றனால தான் நான் சொல்றேன். இது ஏன் வந்து இத செய்ய வேண்டாம், அவங்க சொல்ற சஜஷன எடுத்துக்க வேண்டான்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, டெஃபினட்டா அந்த தேர்ட் பெர்சன் த்ரூ அந்த விஷயம் வருது அப்படிங்கிறப்போ, அது அந்த லாஜிக் உங்களுக்கு வந்து ஃபெயிலியரா தான் போகும். சரி நம்ம பெர்சன் சொல்றாங்க, அத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த விஷயம் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு நீங்க செஞ்சாலுமே, அது உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆக தான் செய்யும். ஒரு டைம்ல அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக தான் செய்யும்.
அது உங்களுக்கு ஒரு மாரி நெகட்டிவா தான் கொண்டு போய் விடும். ஸோ அப்ப வந்து என்னன்னா லைக் ஓகே ஒரு பெர்சன் மேல இருக்க ரெஸ்பெக்ட்னால நான் அந்த விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து பண்ணாலுமே, அது வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆற மாரி இருக்கு அப்படின்றனால, ஸோ இதுலருந்து எஸ்கேப் ஆகுறதுக்குரிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனலா நான் இந்த டிசிஷன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாரி கூட நீங்க ஈஸியா அந்த விஷயத்துக்கு வந்து க்ளோஸர் பண்ணிட்டு போயிரலாமே தவிர்த்து, மத்தபடி இவங்க ஒரு சில ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதையுமே வந்து செய்ய வேண்டாம். அது டெஃபினட்டா உங்கள வந்து ஒரு ட்ராப்ல தான் கொண்டு போய் விடும் அப்படின்றனால, ஸோ டோன்ட் டூ தட். இந்த ரீடிங் வந்து நான் ட்ரிகரிங் பாயிண்ட்டாவே நான் கொண்டு போகல. சில விஷயங்கள் நமக்கு வந்து அதர் பெர்சன் த்ரூ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, அதுலருந்து விலகுறதுக்கு என்ன வழியோ அதான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நான் இந்த ரீடிங்ஸ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மத்தபடி நான் உங்களோட பெர்சன பத்தியோ அ லைக் எதுவுமே நான் இங்க தப்பா பேசல. ஸோ லெட்ஸ் சி அபௌட் இந்த பெர்சன் இன்னும் லைக் ஒரு டீப்பா இன்கேஸ் ஏதாவது ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜஸா வந்துருச்சு வென் கம்ஸ் டூ த நம்ம டேரோல பார்க்கும்போது, அத பத்தின விஷயம் வந்து லைக் 3 கார்ட்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸா வந்துச்சு அப்படிங்கிறனால தான் ஐ ஜஸ்ட் வான்ட் டூ சே தட் லைக் நீங்க கொஞ்சம் ஸ்டெப் பேக் எடுக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. லைக் வென் கம்ஸ் டூ லைக் அவங்க பேசணும்னு நெனைக்கிற விஷயமா இருந்தா கூட, அதுலயுமே நமக்கு வந்து என்னன்னா, அது அது அதோட பேஸ் பண்ண சில விஷயம் தான் வந்திருக்கு. பாஸ்ட்லயுமே உங்க பெர்சன் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். பாஸ்ட்லயுமே அவங்க ஒரு சில டிசிஷன் அவங்க வந்து அவங்களா எடுத்த ஒரு சில டிசிஷனா இருக்கட்டும், அது வந்து ஒரு தப்பான வேல கூட முடிஞ்சிருக்கும். வென் கம்ஸ் டூ இந்த கனெக்ஷனுக்கு. ஒரு அன்ஃபேரா கூட இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு உள்ள ஒரு பயம் இருக்கு. லைக் நம்ம ஏதாவது பண்றோம், நம்ம ஏதாவது சொல்றோம். அது ஏதாவது தப்பா தப்பா போயிருமா? இல்ல ஃபர்ஸ்ட்டு பண்ண மாரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்ல கொண்டு போய் விடுமா? அப்டின்ற ஒரு பயம் இருக்கு. எவ்வளவுக்கெவ்வளோ பயம் இருக்கோ, அவ்வளவுக்கெவ்வளோ இந்த பெர்சனுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாவும் இவங்க வந்து இருக்குறாங்க. ஸோ லைக் ஓகே இதெல்லாம் எதுவும் ஆகாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் இன்னுமே வந்து ஆசிலேட்டிங் மைண்ட் செட்ல தான் இருக்கு. சில டிசிஷன் அவங்க எடுக்கும்போது, இது இல்ல இது கரெக்ட்டா தான் போகும் அப்டின்ற மாரி அவங்க திங்க் பண்றாங்க. அதுவே ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் இல்ல இது தப்பா தான் போகும் அப்டின்ற மாரி, ஸோ அவங்களே ஒரு 50, 50 மைண்ட் செட்ல தான் அவங்களே இருக்காங்க அப்டிங்கிறப்போ, தென் அகைன் திஸ் இஸ் அகைன் அ கன்ஃபர்மேஷன். ஈவன் தோ அவங்க ஒரு சில விஷயம் உங்ககிட்ட சொல்ல வரணும்னு நெனச்சா கூட, அவங்க வந்து என்னன்னா லைக் அவங்க சொல்ல சொல்ல வர விஷயம் என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, ஆ லைக் அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் டைம் வந்து மேபி அவங்க பாஸ்ட்ல ஏதாவது கேட்டிருந்திருக்கலாம். இல்ல இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் அவங்க அப்படி கேட்கல அப்படின்னா, ஃபியூச்சர்ல உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இவங்களோட சைட்ல இவங்க இன்னும் வந்து ஹீல் ஆகணும், கம்ப்ளீட்டா வந்து ஹீல் ஆகணும் அப்படின்றதுக்காக, உங்ககிட்ட இன்னும் அவங்க வந்து ஏதாவது ஒரு சில சர்டன் டைம் உங்ககிட்ட வந்து கேட்கலாம். அண்ட் அதே மாரி உங்களே இந்த பெர்சன் லைஃப்ல வந்து எவ்வளோ தூரம் உங்கள வந்து உங்க மேல எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க, உங்களுக்குன்னு எவ்வளோ ப்ரையாரிட்டி அவங்களோட மனசுல இருக்கு. அண்ட் அதே மாரி நீங்க உங்களோட லைஃப்ல வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்சன் அப்படின்றத பத்தி, ஸோ உங்களுக்குரிய என்ன ஒரு வேல்யூவோ அத பத்தி இவங்க வந்து ஷேர் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ உங்க மேல அவங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு சில லைக் பிரியம் இருக்கோ, அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ் எல்லாமே என்னென்ன சில விஷயங்கள் இருக்கோ, அத அவங்க ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணனாலுமே, அத அவங்க இப்போதைக்கு அவங்க வந்து உங்ககிட்ட அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும், பேசுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அண்ட் அதே மாரி வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ இவங்களோட சைட்ல ஆல்ரெடி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து மெஸ்ட் அப் ஆயிருக்கும் அப்படின்றனால, திருப்பி இவங்க இவ்ளோ தூரம் வந்து ஒரு எமோஷனல் ட்ராக்ல பேசிட்டு சர்டைன் டிசிஷனுக்கு இவங்க வந்து ஒரு சில கிளாரிட்டி குடுக்குற மாரி உங்களுக்கு தோணுனாலுமே, அந்த கிளாரிட்டிய நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அகைன் நம்ம சேனல் மெசேஜ் நம்ம பார்த்தாலுமே தி சேம் கைண்ட் ஆஃப் அ மெசேஜ் ஆர் தேர் அண்ட் அதே மாரி நம்ம டாரோல பார்த்தாலுமே அதே சேம் மெசேஜ் தான் வருது. ஆ ஸோ இவங்க ஆல்ரெடி 50, 50 மைண்ட் செட்ல இருக்காங்க அப்டின்றப்போ, ஆ அவங்க சொல்ற இந்த விஷயம் மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். மத்தபடி உங்களோட பெர்சன் உங்க மேல வந்து ரொம்ப ஒரு எமோஷனலாவும், உங்க மேல அவங்களுக்கு ஆ ஒரு அபிப்பிராயம், அது பிரியம் எல்லாமே நெறையாவே இந்த பெர்சன் உங்க மேல இருக்கு. அத பத்தி அவங்க நெறைய விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணலாம். அவங்க பண்ண நெறைய மிஸ்டேக்ஸ் என்னவோ அத பத்தியும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்குரிய ஒரு மன்னிப்பு அவங்க வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பட் இது எல்லாமே ஓகே தான். இது எல்லாமே தப்பு எதுவுமே கிடையாது. தட் இஸ் கம்ப்ளீட்லி அ வெரி ஸ்வீட் திங். பட் இருந்தாலும் இந்த ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். இவ்வளோ தூரம் அவங்க எமோஷனலா பேசிட்டு, சரி இவ்வளோ தூரம் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றத நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா உங்க பெர்சன் 100% அவங்களே ஷூரா இல்ல அப்படிங்கிறப்போ, அது உங்களுக்கு வந்து
அவங்களே 50-50 மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ, தென் ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ தட். அவங்க ஏதாவது ஒரு சில அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ தட். அது இப்போதைக்கு நீங்க அத ஃபாலோ பண்ணா போதும். லைக் வென் கம்ஸ் டூ நீங்க இந்த ரீடிங் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் மட்டும் நீங்க அத கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி உங்க பெர்சன் கண்டிப்பா ஹீல் ஆக தான் செய்வாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் ஸ்பார்க் ஆக தான் செய்யும். அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் அவங்களுக்கு வந்து ட்ரூத் என்ன, ஆ அண்ட் அதே மாரி எப்படி சொல்றது, லைக் உண்மை என்ன, பொய் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும்போது, அவங்களே டெஃபினட்டா அ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சில டிசிஷன் கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த மாரி ஒரு சில டிசிஷன் எடுக்கும்போது, அவங்களோட லைஃப்ல அவங்க நெறையா வந்து ஃபோக்கஸ் பண்றதும் சரி, அவங்களோட லைஃப்ல அவங்க நெறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆறதும் சரி, அதுல நெறையா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெறைய விஷயத்துல அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த விஷயம் அங்க வந்து நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், ஐ ஜஸ்ட் நோட்டட் ப்ளீஸ் நோட்டட் தட் இது எந்த ட்ரிகர் பாயிண்ட்டுமே கிடையாது. நான் உங்களுக்கு ட்ரிகரன்ஸே இல்லாம பெர்ஃபெக்ட் வேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சிச்சுவேஷன்ஸும் எல்லாமே டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்குற மாரி நல்ல விதத்துல மாறும். ஜஸ்ட் இந்த டயத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அவ்வளோதான். அண்ட் தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார்ட் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சில என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ், எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். இது நம்ம வாட்ஸ்அப், ஆல்சோ நம்ம இன்ஸ்டாகிராம், போத் டீடைல் நான் இந்த வீடியோட ஹெல்ப் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். டிஸ்கஸ் இந்த வீடியோ டிஸ்பிளே இருக்கும். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் தரணின்னு சொல்லி நான் ஃபைல் வச்சிருப்பேன். இந்த ஃபைல் நீங்க பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் தரணும் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டு ரெக்கமெண்ட் சேனல் டு தம். And see you guys next time. And love you all. Take care. Bye bye. Stay positive and stay happy. Bye bye.